ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. நம்ம இவ்வளோ ஒரு சந்திரமுகி படத்தில் ஒரு டைலாக் கேட்டிருப்போம். கங்கா சந்திரமுகியா நின்னா நடந்தா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தர்பீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்தர்கள். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாக வந்து நம்ம வந்து இந்த தர்பூசணி விஷயத்தை வந்து நம்ம பேசலை. ஏன்னா நம்ம அரசியல் இதான் நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து அரசியல் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த சேனல்ஸில் வந்து கொஞ்ச நாளில் எந்த வீடியோஸும் போடலை. அந்தளவுக்கு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். நம்ம போன வாட்டி போட்ட வீடியோஸும் கொஞ்சம் நல்லா போயிருக்கு. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகி அவர் வந்து ஒரு ட்ரெஸ் கோடை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ட்ரெஸ் கோடு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக் கோட் ப்ளஸ் வந்து இன்சைடு வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு, அதுக்கு மேலே வந்து பிளாக் கோட்டு, பிளாக் பேண்ட்டு. ஓகேவா? இந்த ஒரு ட்ரெஸ் கோடை வந்து அவர் வந்து அவரோட பதவியேற்பு விழாவில் இருந்து சட்டசபை வரைக்கும் அவர் இந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணியிருந்தார். இப்போ என்னன்னா இந்த கரும்பண்ணி தர்பூசணி வாயன் அதையே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இப்போ ஒரே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தளபதி விஜய், இந்த பக்கம் இவர், இந்த பக்கம் தளபதி விஜய், இந்த பக்கம் இவர், இப்படியே வச்சு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த தளபதியோட தீம் இருக்கு பார்த்தீங்களா, கோட் தீமு, அந்த தீமை போட்டு வீடியோஸ் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கூட இவன் ஏன்டா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த கடைசியில் அந்த நம்ம சந்திரமுகி படத்தில் நம்ம ஒரு இது பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, கங்கா வந்து சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா நடந்தா சந்திரமுகியா மாறிட்டான்னு. அதே மாதிரி இவன் விஜயா தன்னை நினச்சிக்கிட்டான், விஜயா தான் தான் விஜய்ன்னு நினச்சிக்கிட்டான், கடைசியில் விஜயாவே மாறிட்டான். இவனுக்கு இப்போ என்னன்னா நான் தான் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். இப்போ வந்து இந்த பைத்தியங்கள் வந்து சொல்லும் பார்த்தீங்களா, நான் தான் ஒரு ஒரு சில பேர் நம்ம இதிலெல்லாம் பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராமில் மற்ற ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் பார்த்துருப்போம். ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிறந்த குழந்தை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயசானவர்லாம் பேசியிருப்பாரு. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ரத்தன் டாட்டா வந்து என்னோட இவர் தான், என்னோட பிரதர் தான் ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்து பார்த்துருப்போம். அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு நபர் தான் இந்த திவாகர். ஆனால் இந்த திவாகருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு வெளிச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திவாகருக்கு பின்னாடி ஏதாவது கும்பல் செயல்படுதா, இவனை வந்து ஃபேமஸ் ஆக்கி அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி, அதாவது அதை வச்சு இவனை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் தேடக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. ஓகேவா? இவனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி இவனை மாதிரி ஒரு ஆளை வளர்த்து விட்டா நமக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில குரூப்ஸு அவனை சுற்றி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த ஒவ்வொரு குரூப்பையும் குழுமத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை வந்து அவன் வாயாலே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த விஷயங்கள் வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் யோசித்தேன். அதாவது இவ்வளோ கிறுக்குத்தனமாக பண்ணக்கூடிய ஒருத்தன், ஒரு சில பேரை எல்லாரையுமே வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒருத்தன், இந்த பவரில் இருக்கவங்ககிட்ட வந்து ஒட்டி உறவாடுறான். ஆனால் பவரில் இல்லாதவங்களை வந்து இகழ்ந்து பேசுகிறான். ஆனால் ஒரு சில குழுமங்களை மட்டும் ரொம்ப உயர்த்தி பேசுகிறான். ஒரு சில பேரை மட்டும் ரொம்ப உயர்த்தி பேசுகிறான். அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்பந்தான் ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த விஷயங்கள் என்னென்னு நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்களை சொல்லும்போது நிறையா லீகல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் வந்து இப்போ இந்த வீடியோஸ்லேருந்து இனிமேல் வந்து இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். பழைய வீடியோஸ் யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து நான் வந்து அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம இப்போ அடுத்து எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து ரொம்ப இதான ஸ்டெப்பு. ஸோ அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற டயத்தில் வந்து நிறையா லீகல் கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்மளோட சேனல் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை பூரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதற்கான வழிமுறைகளை பண்ணிடுவோம். ஓகேவா? தொடர்ந்து எவ்வளோ நாட்கள் நீங்கள் இன்னசென்ட்டாக நடித்த ஒரு மனுஷனுக்கு பின்னாடி, அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவனோட உண்மையான முகத்தையும், அவனுக்கு பின்னாடி இருந்து இயங்கிக்கிட்டு இருக்க அந்த நபர்களையும் நம்ம வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். நன்றி.